17/3/2025 அன்று தான் இந்த பதிலை கொடுத்துருக்காங்க. இது ஏற்கனவே சொல்லப்பட்ட பதில் தானா சார்? இது ஏற்கனவே வெளியில தெரிந்த விஷயம் தானா, இல்ல அதில் ஏதாவது கூடுதலான விஷயங்களை ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி பதிலா கொடுத்துருக்குங்களா சார்? கூடுதலான சில விவரங்கள் இருக்குது. ஏற்கனவே கொடுத்திருந்த புள்ளி விவரத்தின்படி கடந்த 10 ஆண்டுகளில் வங்கிகள் தள்ளுபடி செய்த தொகை 16.53 லட்சம் கோடி ரூபாய் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த பதில் அம்ராராம் சொல்லக்கூடிய ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய சிபிஎம் பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. அவர் இந்த பெரிய நிறுவனங்களுக்கு எவ்வளவு கடன்கள் தள்ளுபடி செய்திருக்கிறீங்கன்னு கேட்கும்போது அவங்க கொடுத்திருக்கக்கூடிய பதில் ஒரு என்ன சொல்றது, மழுப்புற மாதிரியும் நம்மள குழப்புற மாதிரியும் உள்ள ஒரு பதில கொடுத்திருக்காங்க. முதல்ல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, பேங்க்கள் வராக்கடன் இருந்தா அதை ஃபாலோ பண்ணுவாங்க, அது பிறகு அவங்களுக்கு ப்ரொவிஷன் வச்சுட்டு அதை வச்சு தள்ளுபடி செய்திருவாங்க. தள்ளுபடி செய்யறதுனால கடன் வாங்கினவருக்கு பெரிய பலன் கிடையாது. அது எப்படின்னு புரியல. அவர் வாங்கின கடனை தள்ளுபடி செய்ததுனால அவருக்கு பலன் இல்லாம வேற பேங்குக்கா பலன் வரும்? அப்புறம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இல்ல அதுக்கு பிறகு அவங்க கோர்ட்ல கேஸ் போடலாம், இது பண்ணலாம்னு சொல்லி. நடைமுறையில இது நடக்கிறது இல்ல. ஏற்கனவே இன்னொரு புள்ளி வரும், இதுக்கு முன்னால கொஞ்ச நாளைக்கு முன்னால பாராளுமன்றத்துல கொடுத்ததன் அடிப்படையில தள்ளுபடி செய்த கடன்ல திருப்பி ஃபாலோ பண்ணி அதுல இருந்து பணம் வர்றதுன்றது வெறும் 12% தான்.